ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் OICL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் AO. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1. டோட்டல் வேகன்சி 100 இருக்குது. சேலரி ₹50,925 to 96,765. அப்ராக்சிமேட்டாக பெர் மந்த் வந்து 85,000 உங்களுக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 12, 2024. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் சிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட் orientalinsurance.org.in. ஸோ இந்த டோட்டல் 100 வேகன்சிஸை ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஸோ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது மேக்ஸிமம். என்ஜினியர்ஸ் ஐடியில் 20 இருக்குது. மெடிக்கல் ஆஃபீஸரில் 20 இருக்குது. லீகலில் 20 இருக்குது. ஸோ மீதி செக் பண்ணிக்கங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் அந்த டிசிப்ளினுக்கு ஏற்றாப்பில் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மினிமம் வந்து என்ன மார்க்ஸ் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிகாம் தவிர MBA கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வருதான்றதை செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் ஆக்சுவரியல் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆக்சுவல் சயின்ஸ். அதில் வந்து 60% மார்க்ஸ் ஜென்ரலுக்கு. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருக்கணும். இதே போல் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ஜினியர்ஸுக்கு BE BTech இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ஜினியர்ஸ் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா BE BTechல அதுக்கு ரிலேட்டடான அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். மெடிக்கல் ஆஃபீஸருக்கு MBBS BDS கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லீகலுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் லா, ஸோ BL LLB இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு டிகிரி இருக்கணும். அதோடு சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அந்த மினிமம் மார்க்ஸ், ஸோ அது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே இருக்குது. இதுபடி SC/ST பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு ₹1,000, SC/ST பெஞ்ச்மார்க் டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ₹250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மெயின் எக்ஸாமினேஷனும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணும்போது ஃபைனலாக வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 12, 2024. பேஜ் பாட்டமில் இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் 3 லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட அந்த கெரியர்ஸ் பேஜ் போகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா PDF, இது வந்து அஃபிஷியலான PDF. தேர்டு வந்து அஃபிஷியலான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க். இதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ சென்டரில் இருக்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஓரியண்டல் இன்சூரன்ஸோட வெப்சைட்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. நம்ம பேஜில் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இங்கேருந்து எடுத்து தான் அந்த போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 31 December 2023. அந்த டேட் படி உங்களுக்கு மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கும். இது ஜென்ரலுக்கு. ஸோ இந்த SC/ST கேண்டிடேட்ஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் படி இப்போ மேக்ஸிமம் 30னா SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ் 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசேபிலிட்டி கேண்டிடேட்ஸ் இன்னொரு 10 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்குண்டான சப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதுக்குண்டான மார்க்ஸ் டோட்டலாக சேர்த்தா 100. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான டியூரேஷன் இருக்குது. வெர்ஷன் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அது ஃபேஸ் 2. அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கும் 200 மார்க்ஸ்க்கு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு ஒரு 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆன்லைனில் தான் நடக்கும். கேண்டிடேட்ஸ் will have to answer டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் பை டைப்பிங் வந்து கம்ப்யூட்டர். ஸோ எழுதுகிற மாதிரி இருக்காது. ரெண்டுமே நீங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து ஆன்லைனில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு பார்த்தீங்கன்னா 2.5 hours டியூரேஷன். அதுக்குண்டான அந்த டீட்டெயில்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சப்ஜெக்ட்ஸ், அதுக்கு என்ன மார்க்ஸு, அப்புறம் வந்து மீடியம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரெண்டுலேயுமே இருக்கும். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான டியூரேஷன் இருக்குது. டோட்டல் வந்து 200 மார்க்ஸ். ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸும், அதாவது ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸும், ஃபேஸ் 2க்கு வந்து 200 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக வந்து இன்டர்வியூ இருக்கும். அது ஃபேஸ் 3ல். ஸோ அது 3 சேர்த்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதில் உங்களோட மார்க்ஸை வச்சு மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. பே பண்ணுறதுக்கான டேட் வந்து சேம், அப்ளை பண்ணுற டேட்டும் சேம் தான். April 12, 2024 நீங்கள் பே பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 அமௌண்ட்டுமே GSTயோட சேர்த்து தான் வரும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க.
தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் கீழே பாருங்கள், இந்த நம்பர் 27 இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடத்துல வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ வந்து அவங்க எந்த இடம்ன்றது ஃபைனலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மேலே நம்ம பார்த்தது வந்து ஃபேஸ் 1க்கு. ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு சென்னை மட்டும்தான். ஸோ ஃபேஸ் 1 மட்டும்தான் நீங்கள் 3 சிட்டிஸில் வந்து செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 2 வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஹவு டு அப்ளை அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இப்படி அப்ளை பண்ணணும், தனித்தனியாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நம்ம பேஜில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது, நம்பர் 9ல். ஸோ இதை செக் பண்ணி இதுக்கேற்றபடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் இங்கே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். நம்ம பேஜோட பாட்டம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் அப்ளை பண்ணுற பேஜ் இது. இதில் நம்ம பார்த்த அந்த ஜாபோட டைட்டில் இருக்குது, ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாகின் செக்ஷன் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டாப்பில் இருக்க அந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபார்ம் வரும். இதில் வந்து 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் போகும். ஃபைனலாக வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகிற டைமில் அதை பிரிண்ட் எடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக செக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர் கேட்குற இடத்துல அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடுங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 12, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.